வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக ஜோதி லட்சுமி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தமது பலத்தை வெளிப்படுத்த நாடு தயங்காது. கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை. அறுபது வயதை கடைந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை நாளை குஜராத்தில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தூத்துக்குடியில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான சூரிய ஒளி மற்றும் அனல் மின் நிலையங்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திறந்து வைத்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். கட்டுமான தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கும் திட்டம் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. விரிவான செய்திகள். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தமது பலத்தை வெளிப்படுத்த நாடு தயங்காது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவை அருகே சூலூரில் அமைந்துள்ள விமானப்படை தளத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் விழாவில் இன்று காலை கலந்து கொள்ள வந்த குடியரசுத் தலைவருக்கு விமானப்படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட ராம்நாத் கோவிந்த் சூலூர் விமானப்படை தளத்திற்கும் தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஹக்கிம்பேட் விமானப்படை தளத்திற்கும் சிறப்பு அந்தஸ்துக்கான கொடியை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராம்நாத் கோவிந்த் அமைதியை நிலைநாட்டுவது இந்தியாவின் நோக்கமாக இருந்தாலும் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பலத்தை நிரூபிக்க தயங்காது என்று கூறினார். நாட்டின் பாதுகாப்பில் முப்படைகளும் அளித்து வரும் பங்களிப்பை பெருமிதத்துடன் குறிப்பிட்ட அவர் நாட்டின் பாதுகாப்பு படைகளின் வலிமையையும் பாராட்டி பேசினார். The Committee of Nations is consistent with the strength and capabilities of our armed forces. India remains firmly committed to peace, but in case the need arises, we will use all our might to protect the nation's sovereignty. Our armed forces, exemplified by their air warriors who stand before us, reflect our firm resolve to defend our nation. Their valor and professionalism was on display very recently as the Indian Air Force carried out preemptive strikes on a known terrorist camp. இதனைத் தொடர்ந்து விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் விமானப்படை தலைமை தளபதி BS தனோவா, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதிலும் உள்ள 60 வயது கடந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் பிரதம மந்திரி சரம் யோகி மன்தன் ஓய்வூதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலத்தில் தொடங்கி வைக்கிறார். கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கையில் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்ட 10 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மாதம் 15000 ரூபாய் வரை சம்பளம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம். இந்த திட்டத்தில் சேரும்போது தொழிலாளர்களின் வயது 18 முதல் 40ற்குள் இருக்க வேண்டும். தற்போது அமலில் உள்ள புதிய பென்ஷன் திட்டம், ஊழியர் காப்புறுதி திட்டம், ஊழியர் வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட மற்ற ஓய்வூதிய திட்டங்களில் பயனடையும் ஒருவர் இந்த புதிய திட்டத்தில் சேர முடியாது. அதேபோல் வருமான வரி செலுத்துவோரும் இந்த திட்டத்தில் சேர முடியாது.
இந்த திட்டத்தில் உறுப்பினராக சேருபவர்கள் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். அதற்கு ஈடாக அரசும் பங்களிப்பு தொகையை செலுத்தும். அந்த தொகை பயனாளிகளின் வயது மற்றும் அவர்கள் திட்டத்தில் சேரும் காலம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். சில மாதங்கள் பங்களிப்பு தொகையை செலுத்த முடியாதவர்கள் அதை மொத்தமாக செலுத்தி ஓய்வூதிய திட்டத்தில் பெயரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 10 ஆண்டு முடிவதற்கு முன்பு இடையிலேயே இத்திட்டத்திலிருந்து வெளியேற விரும்பினால் அவர்கள் செலுத்திய தொகை வங்கி சேமிப்பு கணக்குக்கான வட்டியுடன் சேர்த்து வழங்கப்படும். திட்டத்தில் சேர்ந்த பயனாளி உயிரிழக்க நேரிட்டால் அவரது மனைவிக்கு இத்திட்டத்தின் பலன்கள் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சேர விரும்பும் பயனாளிகள் வங்கி சேமிப்பு கணக்கு எண், ஆதார் எண், தொலைபேசி எண் ஆகியவற்றுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம். ஒருவர் 18 வயதில் இத்திட்டத்தில் சேரும்போது மாதம் 55 ரூபாய் தனது பங்களிப்பு தொகையாக வழங்கினால் அதற்கு ஈடாக அரசும் பங்களிப்பு தொகை வழங்கும். இந்த தொகைக்கு ஆண்டுக்கு மாதந்தோறும் 8% வட்டியும் இணைக்கப்படும். அந்த நபர் 60 வயதில் ஓய்வு பெறும்போது 4,53,000 ரூபாயை ரொக்கமாகவும் மாதந்தோறும் 3,000 ரூபாயை ஓய்வூதியமாகவும் பெறுவார். பணவீக்கத்தை பொறுத்து இந்த ஓய்வூதிய தொகையில் சிறிது மாற்றம் இருக்கலாம். தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்ற சூழ்நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகிய மூத்த மத்திய அமைச்சர்களும், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் நிலவும் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரிகள் பிரதமருக்கு விளக்கினர். NLC இந்தியா நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய ஒளி மற்றும் அனல் மின் நிலையங்களை மத்திய ரயில்வே மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்த அனல் மின் நிலையங்களை பியூஷ் கோயல் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். சுமார் 8000 கோடி ரூபாய் செலவில் இந்த சூரிய ஒளி மற்றும் அனல் மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், ராணுவ வீரர்களின் தியாகத்தின் மீது சந்தேகம் எழுப்பும் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரத்தின் பேச்சு கண்டனத்திற்குரியது என்றார். ராணுவத்தை கொச்சைப்படுத்தும் விதத்தில் பேசும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தான் அரசுக்கும் ஆதரவாக பேசுகிறார்கள் என்றும் அவர் குறை கூறினார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வரலாற்று சிறப்புமிக்க தில்லி இந்தியா கேட் அருகே உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு நேற்று சென்று பார்வையிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியால் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நினைவு சின்ன வளாகத்தில் சிறிது நேரம் இருந்த குடியரசு துணைத் தலைவர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மறைந்த வீரர்களின் சிற்பங்களை பார்வையிட்டார். ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் உள்ள தேசப்பற்று குறையாமல் இருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் போர் நினைவு சின்னத்தில் வைக்கப்பட்டுள்ள அணையா விளக்கு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நீடித்த 56 மணி நேர மோதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேரும் பொதுமக்கள் தரப்பில் ஒருவரும் உயிரிழந்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் இருவரும் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் என்பது தெரியவந்துள்ளது. உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினர் 5 பேரில் ஒருவர் மத்திய ரிசர்வ் காவல் படையின் அதிகாரி ஆவார். இந்த பகுதியில் மோசமான சூழ்நிலையிலும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து சளைக்காது போராடி 2 தீவிரவாதிகளையும் சுட்டுக் கொன்றனர் என்று பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தீவிரவாதிகளின் 2 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களா அல்லது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களா என்பதை இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த மோதலின் போது துப்பாக்கி குண்டு பாய்ந்த வாசிம் அகமது மீர் என்ற உள்ளூர்வாசி ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தில் வெடிமருந்துகள் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றிய எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் தேசிய நலனுக்கு எதிரானவை என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், புல்வாமா, பாலாகோட் தாக்குதல்களை பிரதமர் நரேந்திர மோடி அரசியலாக்குவதாக காங்கிரஸ் தலைமையில் 21 எதிர்க்கட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றியதை குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் தவறானது என்று கூறியுள்ள அவர், பாகிஸ்தான் ஊடகங்கள் இதனை தங்களுக்கு ஏற்ற துருப்புச் சீட்டாக பயன்படுத்தியுள்ளன என்றார். தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகளிடம் அரசு விளக்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்ப உரிமை உண்டு என்றாலும் பொதுவெளியில் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். இந்த சிறப்பு நிதியுதவியை தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான நிர்வாக அனுமதி ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறத்தில் வாழும் சுமார் 35 லட்சம் ஏழை குடும்பங்களும் நகர்ப்புறத்தில் வாழும் சுமார் 25 லட்சம் ஏழை குடும்பங்களும் பயன்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சேலம் மாநகராட்சி சூரமங்கலத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அம்மா சுற்றுச்சூழல் அரங்கத்தையும் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதேபோல் சேலம் மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சிப் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை சாந்தோமில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் கட்டுமான தொழிலாளர்களுக்கு உணவுகளை வழங்கினார். இந்த விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தின் மூலம் மொத்தம் 43,643 கட்டுமான தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உணவை தயாரிப்பதற்கான செலவை சென்னை மாநகராட்சிக்கு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலையில்லா உணவு வழங்கும் திட்ட தொடக்க விழாவில் அமைச்சர்கள் வேலுமணி, டி ஜெயக்குமார், காமராஜ், விஜயபாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பிஜேபிக்கு மக்களிடையே ஆதரவு பெருகி வருவதாக மாநில பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி செல்லும் வழியில் இன்று காலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பிஜேபிக்கு மக்களிடையே எதிர்ப்பு கிடையாது என்றும் பிஜேபிக்கு ஆதரவுதான் பெருகி வருகிறது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவே பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் தமிழகம் வருகிறார்கள் என்றார் அவர். தமிழகத்தில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் கூட்டணி இன்னும் பலப்படும் என்றும் அவர் கூறினார். கூட்டணியில் தேமுதிக விரைவில் இணையும் என்று தாம் நம்புவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதற்கான உடன்படிக்கையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனும் கையெழுத்திட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. உதயசூரியன் சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பிலிருந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட தங்களுக்கு எந்தவித அழுத்தமும் தரப்படவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக ஆகிய கட்சிகளுடன் நாளைக்குள் தொகுதி பங்கீடு நிறைவு பெறும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளா இன்று மகா சிவராத்திரியுடன் நிறைவு பெறுகிறது. சிவராத்திரியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று காலை முதல் அங்கு புனித நீராடி வருகிறார்கள். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நாடு முழுவதிலுமிருந்து 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உத்தரப்பிரதேசத்தின் நதிக்கரைகளில் திரண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பிரயாக்ராஜ் நகரில் ஏராளமானோர் குவிந்துள்ளதால் நேற்றிரவு முதல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. விழா நடைபெறும் பகுதிக்கு எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படுவதில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடியில் 287 கோடி ரூபாய் மதிப்பில் 2925 குடியிருப்புகள் கட்டுவதற்கு தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று அடிக்கல் நாட்டினார். தேனி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ள 11 திட்டப்பகுதிகளில் அரசு புறம்போக்கு மற்றும் ரயில்வே துறைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள ஏழை எளிய மக்களுக்கு இந்த குடியிருப்புகள் வழங்கப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் 15 மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ், நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் மற்றும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைக்கு நவீனமயமாக்கப்பட்ட MiG-21 விமானங்களே பயன்படுத்தப்பட்டது எனவும் பழைய விமானங்கள் பயன்படுத்தப்படவில்லை எனவும் விமானப்படை முதன்மை தளபதி பீரேந்திர சிங் தனோவா கூறியுள்ளார். சூலூர் விமானப்படை தளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களின் மீது இந்திய விமானப்படை துல்லியமாக தாக்குதல் நடத்தியது எனவும் அந்த தாக்குதலில் எத்தனை பயங்கரவாதிகள் இறந்தனர் என்பதை கணக்கிட முடியாது என்றும் கூறினார். மேலும் இந்த தாக்குதல் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். விமானி அபிநந்தன் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அபிநந்தனின் உடல் தகுதி உறுதி செய்யப்பட்டதும் அதே பிரிவில் அவர் சேர்க்கப்படுவார் என்றும் கூறினார். மேலும் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் ரஃபேல் விமானங்கள் விமானப்படையில் இணைக்கப்படும் என்றும் விமானப்படை முதன்மை தளபதி பீரேந்திர சிங் தனோவா கூறினார். தலைநகர் புதுதில்லியில் இன்று காலை கடும் பனிமூட்டம் காரணமாக 10 விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. விமான நிலைய ஓடுபாதையில் வெளிச்சம் குறைவாக காணப்பட்டதால் விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காலை 7:45 மணி முதல் 9 மணி 10 நிமிடம் வரை பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டதாகவும் இதனால் 9 உள்நாட்டு சேவை விமானங்களும் ஒரு சர்வதேச விமானமும் தரையிறங்க முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகாலாந்து மாநிலம் கொஹிமாவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அசாம் நாகாலாந்து எல்லையில் அமைந்துள்ள இந்த சுரங்கத்தை அம்மாநில அரசு அண்மையில் மூட உத்தரவிட்டது. ஆனால் அந்த சுரங்கத்தில் தங்களது பொருட்களை எடுக்கச் சென்ற அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 4 தொழிலாளர்களும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர். விபத்து நேர்ந்த அந்த நிலக்கரி சுரங்கம் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இனி உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து அமெரிக்கா மற்றும் தாலிபான் இடையே கத்தாரில் நடைபெறும் பேச்சுவார்த்தை 5வது நாளை எட்டியது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 17 ஆண்டுகளாக நிலவி வரும் அமைதியற்ற நிலையை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியாக பல்வேறு தரப்புகளிலிருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. கத்தாரில் நேற்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தாலிபான் அமைப்பின் இணை நிறுவனர் முல்லா அப்துல் கனி பராதார் கலந்து கொண்டார். ஜெய்ஷ்-இ-முகமது இயக்க தலைவர் மசூத் ஆசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கும் ஐநா சபையின் திட்டத்தை எதிர்க்கும் முடிவை பாகிஸ்தான் கைவிட தீர்மானித்துள்ளது. மசூத் ஆசாரை சர்வதேச பயங்கரவாதிகளின் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் கொண்டு வந்துள்ளன. ஏற்கனவே பலமுறை இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்த சீனா தற்போது மௌனமாக இருப்பதை அடுத்து பாகிஸ்தான் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஜெய்ஷ்-இ-முகமது உட்பட பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் அனைத்து தீவிரவாத இயக்கங்கள் குறித்தும் உறுதியான முடிவெடுக்கும் நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன.
ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளத்திற்கு 26 பேர் பலியாயினர். கந்தஹாரில் தெற்கு பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றது. திடீரென்று ஏற்பட்ட வெள்ளத்தால் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும், ஆற்றை கடக்க முயன்றபோது வாகனம் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டதில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அலுவலக ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். பாகிஸ்தான் பிரதேசத்திற்குள் ஏற்பட்ட வெள்ளத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தென்மேற்கு பலுசிஸ்தான் மாகாணத்தில் வெள்ளமும் கடுமையான பனிப்பொழிவும் அப்பகுதி மக்களை பெரிதும் பாதித்துள்ளது. பல இடங்களில் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தை தேடும் பணியை மீண்டும் தொடங்குவது குறித்து மலேசியா பரிசீலித்து வருகிறது. தேடுதல் பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் சிறந்த யோசனைகளை முன்வைத்தால் அதனை செயல்படுத்த தயாராக இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி 239 பேரை ஏற்றிச் சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானம் நடு வழியில் காணாமல் போனது. அந்த விமானம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு சென்று கொண்டிருந்தபோது மாயமானது. இதுவரை அந்த விமானத்தின் கதி என்ன என்பது பற்றி கண்டுபிடிக்க முடியாமல் மிக பெரும் மர்மமாக நீடித்து வருகிறது. பங்குச்சந்தை இன்று ஏற்றத்துடன் வர்த்தகமாகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 196 புள்ளிகள் அதிகரித்து 36,063ஆக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 71 புள்ளிகள் அதிகரித்து 10,863 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 70 ரூபாய் 91 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,936 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,117 ரூபாய். பார் வெள்ளியின் விலை 42,000 ரூபாயாகவும் 1 கிராம் 42 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு 76 ரூபாய் 95 காசாகவும், டீசல் 71 ரூபாய் 38 காசாகவும் உள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான கவுஹாத்தியில் நடைபெற்ற முதலாவது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் ஸ்ருதி வந்தனா முதலில் பந்து வீச தீர்மானித்தார். இதனை அடுத்து பேட் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 160 ரன் எடுத்தது. அந்த அணியின் சார்பில் அதிகபட்சமாக பியோமெண்ட் மற்றும் HH நைட் ஆகியோர் முறையே 62 மற்றும் 40 ரன் எடுத்தனர். 161 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 119 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றார். பல்கேரியா நாட்டில் நடைபெற்ற 57வது சர்வதேச மல்யுத்த போட்டியில் ஆடவருக்கான 65 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் பஜ்ரங் புனியா கலந்து கொண்டார். இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீரர் ஜோர்டான் ஆலிவரை 12-3 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிருக்கான 59 கிலோ போட்டியில் பூஜா தண்டா தங்கப்பதக்கம் வென்றார். 53 கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்ட வினேஷ் போகத் சீன வீராங்கனையிடம் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கத்துடன் திரும்பினார். இதேபோல மகளிர் 65 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி மாலிக்கும், ஆடவர் 61 கிலோ எடை பிரிவில் சந்தீப் தோமரும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். தங்கப்பதக்கத்தை பாகிஸ்தான் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட விமானப்படை விமானி அபிநந்தனுக்கு சமர்ப்பிப்பதாக பஜ்ரங் புனியா கூறியுள்ளார். இனி வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் வழக்கத்திற்கும் அதிகமாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஆரஞ்சு பழங்களை வீசும் திருவிழாவில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இத்தாலியின் இவ்ரியா நகரில் ஆண்டுதோறும் பாரம்பரிய திருவிழா நடைபெறும். 12ஆம் நூற்றாண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த திருவிழா நேற்று தொடங்கியது. இதில் ஆரஞ்சு பழங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசினர். இதற்காக 500 டன் ஆரஞ்சு பழங்கள் சிசிலி நகரில் இருந்து கொண்டு வரப்பட்டன. போர்ச்சுகலில் மிகவும் பிரபலமான கேளிக்கை திருவிழா நேற்று தொடங்கியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் போன்ற வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டன. இந்த விழாவில் பாரம்பரிய உடை அணிந்தபடி ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரான்சில் 3 நாள் வருடாந்திர திருவிழா தொடங்கியுள்ளது. டன்கிர்க் நகரில் நடைபெறும் இந்த விழாவில் 40,000த்திற்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டுள்ளனர். உலக பாரம்பரிய கட்டிடத்தில் இருந்து கடல் மீனை மேயர் பேட்ரிஸ் வீசினார். $450 கிலோ அளவுக்கு மீன் வீசப்பட்டது. இதனை பார்வையாளர்கள் எடுத்துச் சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தமது பலத்தை வெளிப்படுத்த நாடு தயங்காது. கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை. அறுபது வயதை கடந்த அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை நாளை குஜராத்தில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தூத்துக்குடியில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான சூரிய ஒளி மற்றும் அனல் மின் நிலையங்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திறந்து வைத்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். கட்டுமான தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கும் திட்டம் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு. வணக்கம்.